நம்மள நிறைய பேருக்கு கண்டிப்பா இந்த பேய் ஆத்மா மாதிரியான விஷயங்கள் கூட பேசணும் அப்படின்ற ஆசையோ ஆர்வமோ ரொம்ப அதிகமாவே இருக்கும். அது எப்படி இது எல்லாம் நடக்குமா, செத்து போனவங்க கூட நம்மளால பேச முடியுமா அப்படின்னு கேட்டா, ஒரு சில பொருட்கள் மூலமா செத்து போனவங்களை நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த உலகத்துல செத்து போன ஆத்மாங்கள் கூட பேசுறதுக்காகவே நம்மளால நிறைய விஷயங்கள் பின்பற்றப்படுது. ஒரு சில பொருட்களும் அதுக்கு உபயோகப்படுத்தப்படுது. அதுல ரொம்பவே முக்கியமானதுதான் இந்த ஓய்ஜா போர்டும். ஓய்ஜா போர்டுன்னு கூகுள்ல சர்ச் பண்ணாலே நிறைய விஷயங்கள் அந்த போர்டை பத்தியும் அதுல எப்படியெல்லாம் பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த போர்டை எப்படி முழுமையா பயன்படுத்தணும், எப்படியெல்லாம் வச்சுக்கணும், உண்மையாவே இது மூலமா பேய்களால பேச முடியுமா, ஓய்ஜா போர்டுக்கு பின்னாடி இருக்கிற பல அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பழங்காலத்து மக்கள் பல அமானுஷ்யமான விஷயங்களை பின்பற்றிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த பேய் ஆத்மா மாதிரியான விஷயங்கள் கூட பேசுறதுக்காக ஒரு பலகையில வரைபடங்கள் எல்லாம் வரைஞ்சி அது மூலமா கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த ஓய்ஜா போர்டையும் கேம் மாதிரி அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனா இது போக போக நிறைய அமானுஷ்யங்களை அதுக்குள்ள உள்ளடக்கிச்சு. ரோம் நாட்டை சேர்ந்த பேய் ஓட்டுற ஒரு நபர் இந்த ஓய்ஜா போர்டை வச்சு பல அமானுஷ்யங்கள் கூட என்னால பேச முடியுது, அது மூலமா பல ஆத்மாக்களை என்னால தொடர்பு கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் சொன்ன ஒரு விஷயம் இந்த உலகம் ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய பயத்தையும் தாக்கத்தையும் இந்த ஓய்ஜா போர்டை பத்தி உருவாக்கிச்சு. ரொம்பவே நெருக்கமா இருந்து இறந்து போன அவரோட நண்பரோட ஆத்மா கிட்ட இந்த ஓய்ஜா போர்டு மூலமா கிட்டத்தட்ட 20 வருஷமா இவர் பேசிட்டு இருந்ததா சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் இந்த ஓய்ஜா போர்டை நிறைய பேர் விளையாடுற மாதிரி நீங்க இன்டர்நெட்லயே வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இந்த ஓய்ஜா போர்டை ஸ்பிரிட் போர்டுன்னு அழைக்கிறாங்க. இந்த போர்டோட அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் எஸ் ரொம்பவே நல்லது அப்படின்னும், இன்னொரு பக்கம் நோ ரொம்பவே கெட்டது அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி ஏல இருந்து இசட் வரைக்கும் எல்லா வேர்ட்ஸுமே இதுல இருக்கும். 1ல இருந்து 0 வரைக்கும் எல்லா நம்பருமே இதுல இருக்கும். இந்த கேமை முடிக்கிறதுக்காக குட் பைன்னு இந்த போர்டுக்கு அடியில குறிப்பிடப்பட்டிருக்கும். உண்மையாவே இந்த ஓய்ஜா போர்டு மூலமா ஒரு பேயை நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய வழிமுறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த போர்டை எந்த ஒரு காரணத்தை கொண்டோ உங்க வீட்லயோ இல்ல நீங்க தங்கி இருக்கிற இடத்துலயோ ட்ரை பண்ணிடவே கூடாது. இந்த நேரங்கள்ல நீங்க கூப்பிடுற ஆத்மா அந்த இடத்துல தங்கிருச்சுன்னா உங்களால அதை விரட்டுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா அமைஞ்சிரும். இந்த ஓய்ஜா போர்டு மூலமா தனியா யாராலையுமே இந்த ஸ்பிரிட் கூட பேச முடியாது. இதுக்கு குறைஞ்சது ஒரு 2-3 பேராவது வேணும். முதல் விஷயம், நீங்க இந்த ஓய்ஜா போர்டை ஒரு இடத்துல ட்ரை பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு கடவுளோட போட்டோவுமே இருக்க கூடாது. நைட்டு நேரத்துல யாருமே இல்லாம ரொம்பவே அமைதியான ஒரு இடத்துல தான் இதை ட்ரை பண்ணணும். இந்த ஓய்ஜா போர்டை நடுவுல வச்சு யார் யாரெல்லாம் இந்த ஸ்பிரிட் கூட பேசணும்னு அப்படி ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த போர்டை சுத்தி உட்காரணும். அதுக்கப்புறமா இந்த போர்டு மூலமா பேய்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்காகவே ஹார்ட் ஷேப்ல ஒரு மீடியம் ஒன்னு இருக்கும். அது மூலமா தான் நம்ம கோஸ்ட் கிட்ட பேசவும் முடியும். அது நம்ம கிட்ட இல்லனா அதுக்கு பதிலா ஒரு ரூபா காயினை அந்த போர்டுக்கு மேல வச்சு இதையும் மீடியமா யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் இந்த போர்டை சுத்தி உக்காந்து இருக்கோமோ அத்தனை மெழுகுவத்திகளை இந்த போர்டோட ஒரு மூலையிலையும் வச்சு பொருத்தணும். நீங்க இந்த பேய்ங்க கிட்ட பேசி முடிக்கிற வரைக்கும் உங்க பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த மெழுகுவத்தி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அணைஞ்சிடக்கூடாது. அப்படியே அதை அணைஞ்சாலும் சீக்கிரமா அதை நீங்க ஏத்திரணும். இது எதுக்குன்னா நீங்க ஒரு பேய் கிட்ட பேசிட்டு இருக்க சொல்ல உங்க கூடையே அந்த பேயும் இந்த போர்டை சுத்தி ஒலாத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்துல அந்த ஒலாத்திட்டு இருக்கிற ஆத்மாவோ உங்க பக்கத்துல எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த மெழுகுவத்திய ஊதி அணைக்கும். நீங்க சப்போஸ் பொருத்தறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆத்மா உங்க கூடவே கடைசி வரைக்கும் நிரந்தரமா தங்கிடும். ஓஜா போர்டு மேல இருக்கிற அந்த மீடியத்து மேல நீங்க எல்லாரும் ஒரு விரல் வச்சு அந்த பேய் கூட பேச ஆரம்பிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்பவே கடுமையான வார்த்தைகளையோ இல்ல
கேள்விகளையோ நீங்க அந்த ஆத்மா கிட்ட கேட்கவே கூடாது. அதே மாதிரி நீங்க கேட்கிற முதல் கேள்வி என்னவா இருக்கணும்னா, அந்த பேயை பார்த்து நீங்க குட் ஸ்பிரிட்டா இல்ல பேட் ஸ்பிரிட்டான்னு கேட்கணும். அதுக்கு எஸ்ன்னு வந்துருச்சுன்னா நீங்க கொஞ்சம் தைரியமாவே இந்த கேமை ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லாம நோன்னு வந்துருச்சுன்னா அப்பவும் நீங்க அந்த ஆத்மா கிட்ட பேசிதான் ஆகணும். ஆனா அந்த கான்வர்சேஷனை சீக்கிரமாவே முடிக்க பார்க்கணும். இங்க கேட்கிற எல்லா கேள்விக்குமே இந்த பேயும் அந்த ஓஜா போர்டு மூலமா உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும். ஆனா நீங்க எப்படி செத்து போனீங்க, உங்களுக்கு இப்ப ஏதாவது வேணுமா அப்படின்ற கேள்விகளை மட்டும் நீங்க இந்த ஓஜா போர்டு மூலமா ஆத்மாக்கள் கிட்ட கேட்டுடவே கூடாது. இது மூலமா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபரோட ஆத்மா கிட்ட கூட பேச முடியும். இந்த கேமை ப்ளே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க யாரோட ஆத்மா கிட்ட பேசணுமோ அவங்களோட போட்டோவை இந்த ஓஜா போர்டு மேலேயோ இல்ல அதுக்கு கீழேயோ வைக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட பேரை 3 தடவை சொல்லிட்டு நீங்க இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட ஆத்மா கூட உங்க கூட வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா இதுல ரொம்பவே முக்கியமானது என்னன்னா, நீங்க கூப்பிடுற ஆத்மா வராம அதுக்கு பதிலா வேற ஒரு கொடூரமான ஆத்மாக்களும் அந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு நபர் சூசைட் பண்ணி செத்து போன ஒரு இடத்துக்கு பக்கத்துல வச்சு நீங்க இந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணீங்கன்னா செத்து போன நபரோட ஆத்மா கூட உங்களுக்கு பக்கத்துலயோ இல்ல அந்த ஓஜா போர்டுக்கு மேலேயோ கூட வந்து நிக்கலாம். நீங்க கூப்பிடும் போது அந்த இடத்துக்கு குட் ஸ்பிரிட்டா இருந்தாலும் இல்ல பேட் ஸ்பிரிட்டா இருந்தாலும் எது வந்தாலுமே அது கிட்ட நீங்க அந்த குட் பாயை சொல்லி தான் வெளியே வரணும். சரி, இந்த ஓஜாபுல ப்ளே பண்ணி முடிச்சிட்டு அந்த ஆத்மாக்கும் குட் பாய் சொல்லிட்டு வெளியே வந்த அப்புறமா இந்த பேய் அந்த இடத்தை விட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க இந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணும்போது உங்களை சுத்தி இருக்கிற நிறைய இடத்துல இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாருமே இந்த ஓஜா போர்டால ஈர்க்கப்பட்டு அது கிட்ட வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல நீங்க ஒரே ஒரு ஆத்மா கிட்ட மட்டும் பேசிட்டு குட் பாய் சொல்லிட்டு இந்த கேம் விட்டு வெளியே வந்துருவீங்க. ஆனா 2-3 பேய்ங்க நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து உங்க கூட பேசணும் அப்படின்ற எண்ணத்துக்காக காத்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு சில ஆத்மாக்கள் நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம், எப்படி வந்தோம் அப்படின்னு கூட தெரியாம நீங்க இருக்கிற இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கேமை ட்ரை பண்ண எல்லாருக்குமே குறைஞ்சது ஒரு 100 நாளாவது இந்த கேமோட தாக்கம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல நீங்க கூப்பிட்ட ஆத்மாக்கள் கூட உங்களோட கண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாவே இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1க்கு 10 தடவை நல்லா யோசிச்சு இதுல இறங்குங்க. கண்டிப்பா நம்ம ஒரு நாள் இந்த ஓஜா போர்டை ட்ரை பண்ண தான் போறோம். நம்ம கூட எத்தனை ஆத்மாக்கள் பேச போகுதுன்னு தெரியல. உங்கள எத்தனை பேரு இதுக்கு முன்னாடி இந்த ஓஜா போர்டை ட்ரை பண்ணிருக்கீங்க? இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.